அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு புதையல் கிடைக்கும். அடுத்த 14 நாட்கள் 14/9/2025 முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் அதிர்ஷ்டம் அடிப்பது உறுதி. அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது தனுசு ராசினியர்களுக்கு அடுத்த 14 நாட்கள் முழுவதும் மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சுக்கிரனும், சிம்மத்தில் சூரியன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் கன்னிராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவான், வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்குரிய குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரூணரோக சத்துருஸ்தானத்திற்குரிய சுக்கிரன் 8ல் இருப்பது நற்பலன்களையே வாரி வழங்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே அமைஞ்சிருக்குதுங்க. மறைமுகமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக ஏதோ ஒரு விதத்தில் தடைபட்டு வந்த காரியங்கள் தற்போது துரிதமாக நடைபெற இருக்கு. 3ஆம் இடத்தில் உள்ள சனி, ராகு உங்களின் முயற்சிகளை ஊக்கப்படுத்தி வெற்றிகரமான வழிகளை காண்பிக்க இருக்கு என்பதால அந்த வழிகளை பின்பற்றி நீங்கள் பொருளாதார ரீதியான நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக பெறலாம் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. நீங்கள் நினைத்த எண்ணங்கள் படிப்படியாக நடைமுறைக்கு வருவதை காண இருக்கீங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே சற்று தளர விட வேண்டாங்க. என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டு வந்தாலும் அவற்றில் தொடர்ந்து அதற்கான வேலையை நீங்கள் செய்யும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. நீங்கள் நினைத்த எண்ணங்கள் படிப்படியாக நடைமுறைக்கு வருவதையும் காண இருக்கீங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு குருவும் 3ஆம் இடத்தை பார்வையிட்டு சாதகமாக இருக்கிறாருங்க. அவருடைய பார்வை ராசிக்கு விழுவதால் ராசி பலன் தருகிறதுங்க. அதாவது ராசி பலன் பெறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதனால் இவ்வளவு நாட்களாக நீங்கள் முயற்சித்த காரியங்கள்ல ஏற்பட்டு வந்த தடைகள், தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்க தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. குறிப்பா கமிஷன், தரகு முதலிய தொழிலில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்க இருக்கு. வீடு விற்பனை தொழில் செய்பவர்களான ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. பிள்ளைகளால் நன்மை உண்டுங்க. மனைவி வழியில் அல்லது கணவன் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. நண்பர்களால் ஆதாயம் உண்டுங்க. எவ்வளவு நாட்களாக ஏதோ ஒரு விதத்தில் தடைபட்டு வந்த காரியங்கள் கூட இப்போது ஒவ்வொன்றாக நடைமுறைக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக அமையிருக்குதுங்க. இத அனுபவத்துல உங்களால் காண முடியும். அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு முக்கிய கிரகமான குரு, சனி மற்றும் ராகு ஆகிய மூவருமே அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. மற்ற கிரகங்களால் சாதகம் இல்லை என்றாலும் கூட மற்ற கிரகங்களால் பாதகமும் இல்லைங்க. வருமானம் தேவையான அளவிற்கு இருக்குங்க. குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் நிலவக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல் கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அந்யோன்யமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்க இருக்கு. உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு, சுக்கிரன் இணைந்திருப்பதால் திருமண முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடைகள், தாமதங்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரன் நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த 14 நாட்களுக்குள் திருமணம், வளைகாப்பு, குழந்தை பிறத்தல் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெற இருக்குதுங்க. சிலருக்கு சொந்த வீடு அமையும் பாக்கியமும் உள்ளது. கிரக நிலைகள் எடுத்து காட்டும் பட்சத்தில் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்க தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் பொறுப்புகளும் பணிச்சுமையும் அதிகரிக்க இருக்குதுங்க.
ஓய்வில்லாத உழைப்பு பணிகள்ல வெறுப்பையும் விரக்தியும் ஏற்படுத்துங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவு, நிர்வாகத்தினர் பாராட்டுதல்கள் ஓரளவு மனதிற்கு இதமாக அமையுங்க. இதன் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வையும் எதிர்பார்க்கலாம். இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னு அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வர்த்தகத்துறைக்கு அதிகாரம் கொண்ட அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால தங்களுடைய முன்னேற்றத்தையும் விற்பனையையும் லாபத்தையும் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. சந்தை நிலவரம் உங்களுக்கு ஆதரவாக அமையுங்க. உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்க இருக்கு. ஏற்றுமதி துறையினருக்கு லாபகரமான ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வெளிநாடுகளிலிருந்து பிரபல நிறுவனங்களுடன் வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் இருக்குதுங்க. அதே போல மாநிலங்களில் கிளை நிறுவனங்கள் திறப்பதற்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க கிரக நிலைகள். அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குரு, சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய மூவரும் உங்களுக்கு ஆதரவாக சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் எளிதில் கிடைக்க இருக்குதுங்க. பலர் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது. இதன் காரணமாக வருமானம் அதிகரிக்குங்க. செல்வாக்கு நிறைந்த பெரிய மனிதர்களுடன் தொடர்பும் நட்பும் கிடைக்க இருக்கு. உங்களுடைய நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு காலகட்டமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள சுக்கிரன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று திகழ்வதால் கட்சியில் ஆதரவும் செல்வாக்கும் திகழ இருக்குதுங்க. கட்சி தலைவர்களின் வலதுகரமாக செயல்பட இருக்கீங்க. செல்வாக்கு மிகுந்த அரசியல் தலைவர் ஒருவருடன் தொடர்பு நட்பும் ஏற்படுங்க. இந்த தொடர்பு எதிர்காலத்தில் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் முக்கிய மாறுதல் ஒன்றை ஏற்படுத்த இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறை அதிபத்தியம் கொண்டுள்ள புதன் மற்றும் இதர கிரகங்கள் அனைத்தும் சுபத்துவ பாதையில வலம் வருவதால் இதன் காரணமாக கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்க இருக்குதுங்க. தேர்வுகள்ல வினாக்களை சரியாக பதிலளித்து வெற்றி பெற்ற இது உதவிகரமாக இருக்கும் என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்தது. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்விக்கு நிதியுதவி எளிதில் கிடைக்குங்க. தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று சிறப்பு உயர்கல்வி பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலைகள் உறுதி செய்துங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருக்கிறாங்க. உங்களுடைய நிலத்தை பார்த்தாலே இதை உங்களால் புரிந்து கொள்ளலாங்க. பயிர்கள் செழித்து வளரும், தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. விவசாயத்துறைக்கு அவசியமான அடிப்படை வசதிகளும் எளிதில் கிடைக்குங்க. திட்டமிட்டு செலவு செய்தால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறலாங்க. அந்த அளவிற்கு கிரக நிலைகள் சுபபலம் பெற்று திகழக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்களின் நலன்களை பாதுகாப்பதிலும் குருவும் இவ்விரு கிரகங்களும் மிகவும் அனுகூலமாக நிலை கொண்டிருக்கிறாங்க. இக்காலகட்டம் முழுவதுமே திருமணமான பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவு அளிக்கும்படி குடும்ப சூழ்நிலை அமையுங்க. வேலை பார்க்கும் வனிதையருக்கு அலுவலக சூழ்நிலை அனுகூலமாக இருக்குங்க. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் பெண்மணிகளுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் வேலைக்கு சென்று வரும் தனுசு ராசியினருக்கு அதிகாரிகள் கண்டிப்பு கடமைகள்ல வெறுப்பை ஏற்படுத்துங்க. பொறுமை, சாதுரியம் மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு குரு கேந்திரத்தில் இருப்பதால் குடும்ப பிரச்சனைகள், தேவையில்லாத தலையீடுகள் இருக்காதுங்க. கருத்து வேறுபாடுகள், சச்சரவுகள்ல பிறர் விஷயங்களை நீங்களாக போய் மாட்டிக்கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. அதே போல் குறிப்பாக தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 8 சுக்கிரன் இருப்பதால் சில நன்மைகள் உண்டு என்றாலும் பெண்கள் விஷயத்தில் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு
அறிவுறுத்தது. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசினியர்களுக்கு அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பொருளாதார ரீதியான முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சில நன்மைகள் உண்டுங்க. என்றாலும் பெண்கள் விஷயத்தில் அதிக கவனத்தோடு இருப்பது அவசியம். தனுசு ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல அனுமனை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.